வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏர்டெல் டிடிஹெச்ல வேந்தர் டிவி அப்படிங்கிற ஒரு தமிழ் சேனல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அந்த பெல் பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னா, ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த வேந்தர் டிவி ஏர்டெல்ல முன்னாடியே இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 2 வருஷமா ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மறுபடியும் உங்களுக்கு ரன் ஆயிட்டுருக்கு. சேனல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா, 776 சேனல் நம்பர்ல உங்களுக்கு ரன் ஆயிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ டூ ஏர் சேனல் தான். எஃப்டிஏ சேனல்ஸ் தான். இதுக்கு ஒரு அமௌண்ட்லாம் எதுவும் இல்ல. அப்படி உங்களுக்கு வரல அப்படின்னா, கம்பெனி சைடு கூப்பிட்டு ஒரு ரீப்ரெஷ் எதுவும் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எல்லா பேக்லயுமே இந்த சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா கவர் ஆயிரும். அடுத்து இந்த சேனலுடைய குவாலிட்டி, பிக்சர் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. நான் புது சேனல்ஸ் அப்படிங்கிறதுக்கோசரம் ப்ரொமோட்லாம் எதுவும் பண்ணல. மத்த சேனல்ஸ கம்பேர் பண்ணும்பொழுது, எஸ்டி சேனல கம்பேர் பண்ணும்பொழுது இது பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. நான் கலைஞர் டிவில செக் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான் நண்பர்களே இந்த சேனல பத்தின அப்டேட். இந்த சேனல்ல நெறைய நண்பர்கள் நம்ம கமெண்ட்ல கேட்டாங்க. அதாவது 7S மியூசிக் இந்த மாரி வேந்தர் டிவி, சகானா டிவி இது மாரி சேனல்ஸ் எப்போ வரும் ஏர்டெல் அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. வேந்தர் டிவி ஒரு நல்ல சேனல் வந்திருக்கு. அதனால தான் நான் ஒரு சின்ன மினி வீடியோ மாரி அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டு ஏர்டெல்ல மியூசிக் சேனல்ஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம வந்ததுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணலாம். இப்போதைக்கு ஏர்டெல் சைட்ல இதுதான் அப்டேட்டு. இந்த ஒரு நியூ தமிழ் சேனல்ஸ்க்கோசரம் தான் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கெல்லாம் சேனல்ஸ் வந்திருக்கா? நீங்க பார்த்துட்டீங்களா? அப்படிங்கிற கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் சந்தேகங்களுக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ரீப்ளை பண்றேன். அப்படி இல்லைனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.